ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல iQOO Neo Level மொபைல் பத்தாங்க பாப்போம். குளோபல் ஆஃபீஸ்ல லான்ச் பண்ணிட்டாங்க சைனால. இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 பேஸ் ஒரு 4 கலர்ஸோட ஒரு 5 பேஸ் மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போன சீரிஸ்க்கு இந்த சீரிஸ்ல என்னென்ன அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பேட்டரி 7500 amps பேட்டரியும் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் ஒரு 2K பேனலோட ஒரு தாறுமாறான 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட் நல்லா இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16 அதுக்கு மேல Oxygen OS 6 சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிங்கிள் லேயர்ல ஒரு பிக்கரான 8K அதாவது 8000 mm ஸ்கொயர்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது போக போன வருஷத்துக்குரிய ஸ்னாப்டிராகனோட ஃபிளாக்ஷிப் SoC ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்தியன் ரீஜன்ல அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 32,000 ரூபாய்க்கு ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த போன் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பார்த்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு டீடைலா பேசுவோம் இந்த வீடியோல. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் iQOO Neo Level பாக்ஸ். முன்னாடி iQOO மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் ஒரு யூசர் கைட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 100 வாட் சார்ஜர், டைப் C to டைப் C கேபிள் அண்ட் சிம்மேஜர் டூல் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த iQOO Neo Level ஒரு 4 கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஒரு 5 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 12GB ரேமோட ஸ்டார்டிங் பண்றாங்க. ஒரு 256GB 32,000 ரூபாய். அண்ட் 12GB ரேம் 512GB வேரியன்ட் 37,000 ரூபாய். 16GB ரேம் 256GB 36,000 ரூபாய். 16GB ரேம் 512GB ஒரு 40,000 ரூபாய். ஹையர் வேரியன்ட் 16GB ரேம் 1TB வேரியன்ட் 47,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஸோ அதாவது சைனால இந்த ரேஞ்சில் போன் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் வரும். போன வருஷம் நியோ 10S செம்ம ஹிட்டா இருந்துச்சு. இந்த மட்டும் நியூ லெவல் நல்ல ஒரு அப்கிரேடோட இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பாத்துறோம். இங்க டிசைன் ஃபேக்டர் போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ் சேம் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு ஸ்ட்ரைட்டரான 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு பிக்கரா அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டத்தோட ஒரு ஸ்ட்ரைட்டரான ஒரு அரேஞ்ச்மெண்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல iQOO பிராண்டிங் அண்ட் பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க இதோட வெயிட் 216 கிராமும், திக்னஸ் 8.1 mm அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மொபைல்ல IP68 அண்ட் 610 ரேட்டிங்கும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் இந்த வட்டம் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்ல, சூப்பரா அல்ட்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த பிரேசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து அந்த 4th கலர்ஸ் அல்ட்டியா இருக்குங்க, சூப்பராகவே இருக்கு. நல்ல ஒரு மார்பாலிக் ஸ்டைல்ஸ்ல, நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல, நல்ல திக்கு 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 கலர்ஸ்ல, நல்ல ப்ளோவிங்கான கலர்ஸ், ஒரு ரெயின்போ கலர்ஸ் எஃபெக்ட்ல அந்த 4th கலர் செம்ம இம்ப்ளிமெண்டா இருக்கு. ஆனா இந்தியன் ரீஜன்ல அந்த கலர் வருமானு கேட்டீங்கன்னா வரணும், வந்தா சூப்பரா இருக்கும். சோ இந்த கலரை பத்தி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு வைப்ரண்டான கலர்ஸ், நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்டோட 4th கலர்ஸோட நல்ல ஒரு அட்டகாசமான டிசைன் அமைஞ்சிருக்கு. இந்த வட்டம் iQOO Neo Level டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.82 இன்ச்ல LP2 AMOLED டிஸ்பிளே, 1 billion கலர் சப்போர்ட், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட் இருக்கு. ஒரு ஃபுல் HD பிளஸ் 2K பேனல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வித் உங்களுக்கு AR ஆன்டி ரெஃப்ளெக்ஷன் கோட்டிங்கும் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சாம்சங் S24 சீரிஸ் 25 சீரிஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஆன்டி ரெஃப்ளெக்ட் கோட்டிங், அதாவது சன்லைட்ல படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகாது, அது மாதிரி ஒரு கோட்டிங்கோட இந்த டிஸ்பிளேல வந்ததுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 216 கிராம், திக்னஸ் 8.1 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16 அதுக்கு மேல Oxygen OS 6 சப்போர்ட், IP68 and 610 ரேட்டிங் இருக்கு. LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட், ஸ்டூடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், வேப்பர் கூலிங் சிஸ்டம் 8K அதாவது 8000 mm ஸ்கொயர்ல வேப்பர் கூலிங் சிஸ்டமும் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எடுத்து வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி போகும்போது 7500 amps பேட்டரியும் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு 30 to 40 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுது. கொஞ்சம் முன்ன பின்ன ரீச் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்குமே ஒரு சில நேரம் 1 டே வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இந்த மொபைல் நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ iQOOனாலே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கேமரா ஒரு சில இடத்துல கோட்டை விடுவாங்க. ஆனா இந்த போன் அப்படி கிடையாது. உங்களுக்கு பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் LYT 700C சீரிஸ் ஒரு 50 MP OIS சப்போர்ட்டும்,
8 MP அல்ட்ரா வைடோட கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 MP ஹையஸ்டா 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 and 60 frames seconds with AI சப்போர்ட்டட் எடுத்து வந்திருக்காங்க. அது போக இந்த டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்ல, இண்டோர்ல அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்லயுமே சூப்பரா பிஹேவ் பண்ணுது. ஆனா ஒரு சில நாய்ஸஸ் ஒரு சில இடத்துல வருது. அண்ட் செல்ஃபி கேமரா ஒரு சில இடத்துல ஆவரேஜான ரிசல்ட்டா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா ஒரு சில ஏஜ் டிடேஷன்ஸ்ல ஒரு சில எரர்ஸ் இருக்கதா செய்யுது. சோ போன வருஷத்தோட பிளாக்ஷிப்பான SoC Snapdragon 8 Elite கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 நோமாக்கிட்ட 4.32 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. GPU Adreno 830 கொண்டு வந்திருக்காங்க. எப்பயும் போல செகண்டரி Q2 சிப்செட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேமிங்ல அல்டிமேட்டா இருக்கு. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. 8000 mm2 இருக்கு. ஹீட்டிங் சுத்தமா கிடையாது. 144 ரெஃப்ரெஷ் ரேட். சூப்பரான ஒரு இம்ப்ளிமெண்ட். 2K டிஸ்பிளே பிளே பண்ணும்போது வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அண்டோட ரெஸ்பான்சிபிள் அண்ட் உங்களுக்கு ஹாப்பி ஃபீட்பேக்காக வைப்ரேட்டிங் மோட் எல்லாம் பிளே பண்ணும்போது ஒரு தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் டே டு ஃபுல்லா இந்த மல்டி டாஸ்கிங் ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் நல்லாவே பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் த Oxygen OS 6னே சொல்லலாம். அல்டிமேட்டா இருக்குங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்ம கொண்டு வரலாம், எதிர்பார்க்கலாம். சூப்பராகவே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த IQ Neo லெவல் SoC செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Neo லெவல் கண்டிப்பான முறையில் அமேசான்ல அபிஷியலா இந்தியன் ரீஜன்ல இனி டிசம்பருக்குள்ள இந்த போன் கண்டிப்பா லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு குளோபல் அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 5 பேஸ் வேரியன்ட் 4 கலர்ஸோட. அந்த 4th கலர் இந்தியன் ரீஜன்ல வரணும் நான் எதிர்பார்க்கிறேன். வந்துச்சுன்னா தாறுமாறா இருக்கும். அண்ட் இதோட பிரைசிங், சோ இதோட பிரைசிங் 32,000 ரூபாய்க்கு குளோபல்ல இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் ரீஜன்ல வந்துச்சுன்னா போன சீரிஸ் IQ Neo லெவல் அது பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 38K கோட் பண்ணியிருந்தாங்க அதோட பேஸ் வேரியன்ட். ஆனா சைனாலே 32,000 ரூபாய்க்கு இந்த போன் கோட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் ரீஜன்ல இந்த ஸ்பெக்ஸுக்கு இதோட பிரைசிங் எப்படி இருந்தால் ஒரு ஆர்கானிக் சேல்ஸ் இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட பிரைசிங் எப்படி இருக்கும்னா ஒரு 40K பேஸ் வேரியன்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளோட இருக்கு. அதுவும் இந்த 12GB ரேமோட வந்தால். இல்ல நான் ஒரு 8GB தான் கொண்டு வரேன் அப்படின்னு அதுக்கு ஒரு 40,000 வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஒரு கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸோட ஒரு பிஹேவியர் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஆனா எப்படி வரப்போகுது பொறுத்து பார்ப்போம். ரொம்ப ஈகரா இருக்கு. உங்களுக்கு ஏதோ பிரைசிங் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நம்ம எல்லாருமே அதை பாத்துக்கிறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Neo லெவல் இந்த வீடியோல நம்ம இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.